2 பீரோ விடுறோம், கிளம்பி வந்துகிட்டே இருக்கும். இதுதானே நம்ம பிளான். இதான் பிளான் பண்ணோம். ஆனா எங்களுக்கு வேற மாதிரி தோணுச்சு. சரி வேற எதனா பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா பண்ணோம். ஆனா வந்து சீமானந்த சொல்லத்தை கேட்போம்னு சொல்லிட்டு இந்த வாட்டி எங்களுடைய பிளானே வேற மாதிரி மாறிச்சு. அதான் கல் சாப்பிடலாம் அப்படின்ட்டு அதுக்காக நாங்கள் கேரளா போகலான்னு முடிவு பண்ணோம். கோயம்புத்தூர்ல இருந்து எப்படி போகலான்னு சொல்லிட்டு இந்த வீடியோல பாருங்க, வாங்க போகலாம். அப்புறம் நாங்கள் கிளம்ப வேண்டியது தானே அப்படின்ட்டு கோயம்புத்தூர்ல இருக்கிற உக்கடம் பஸ் ஸ்டாண்டு வந்துட்டோம். அந்த உக்கடம் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சி போகிறதுக்காக பஸ் பார்த்தோம். பஸ்ஸும் கிடைச்சிச்சு. அப்படியே ஏற வேண்டியது தான். பஸ்ஸில் ஏறி ஒரு வழியாக வந்து சீட்டை பிடிச்சி உட்காந்தாச்சு. அங்கேருந்து நம்ம பொள்ளாச்சி போக போகிறோம். பொள்ளாச்சியிலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா 2வது மீனாட்சிபுரம் போவோம். மீனாட்சிபுரம் இறங்கணும். ஓகேவா? இந்த வீடியோவில் ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ புரியும். ஓகேவா? உட்காந்தாச்சு. அப்புறம் என்ன பஸ்ஸை எடுத்துட்டாங்க. அப்படியே பொள்ளாச்சியை பார்த்த மாதிரி கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். அதுக்கப்புறம் அடுத்த ஸ்டாப்பிங் பொள்ளாச்சி மட்டும்தான். இப்போ பாருங்க, பொள்ளாச்சிக்கு வந்தாச்சு. பொள்ளாச்சிலேருந்து இப்போ நம்ம பொள்ளாச்சிலேருந்து மீனாட்சிபுரம் பஸ் ஏறுங்க. ஓகேவா? நாங்கள் ஏறிட்டோம். ஏறி வந்து இறங்கியாச்சு. இப்போ இங்கே தான் இருக்கோம். இப்போ மீனாட்சிபுரத்துலேருந்து எப்படி அந்த கல் கடைக்கு போகணும்னு எங்களுக்கு தெரியல. ஃப்ரெண்டு சொன்னோன்ட்டு தான் நாங்களே வந்தது. அதுக்கப்புறம் ஆட்டோ அண்ணா ஒருத்தர் வந்தார். அவர்கிட்ட கேட்டோம், இது மாதிரி செவாப்பா நானே கூப்பிட்டு போகிறோம். நாங்கள் 200 வாங்கிட்டாரு. 250 கேட்டாரு. நாங்கள் 200 தான் கொடுத்தோம். நீங்கள் எப்படின்னு பார்த்துக்கு அதுக்கேற்ற மாதிரி வாங்க. அவங்கள்ட்ட நீங்கள் பேசிட்டு ஆட்டோவில் வரலாம். இல்லைன்னா அடுத்த ஸ்டாப்பிங் என்னன்னு கேட்டபோது நீங்கள் பஸ்ஸில் வரலாம். எங்களுக்கு தெரியாமல் நாங்கள் போய் மாட்டேனோம். அதை மாதிரி நீங்கள் மாட்டாதீங்க. அப்புறமா வண்டியில் நாங்கள் போயிட்டு இருந்தோம். கொஞ்சம் ஜாலியாக இருந்தது. இடமும் நல்லா டிஃப்ரெண்டாக இருந்தது. கேரளா பாட்டு அப்படியே பார்த்துட்டு போயிருந்தோம். ஆட்டோ அண்ணனும் நல்லா பேசிட்டு இருந்தாரு. டக்குன்னு பார்த்தீங்கன்னா வண்டி நிறுத்திட்டாரு. ஒருவேளை இறக்கி விட்ற போறாரு போல நினைச்சோம். ஆனால் அவர் இறக்கி விடல. அவர் இறங்கி ராசி சீட்டு வாங்கினாரு. அவர் வாங்கிட்டு பார்த்தீங்கன்னா திருப்பி ஒன்று எடுத்துட்டு வந்து எங்கள்கிட்ட ஒன்று கொடுத்தாரு. நீ ஒன்று வச்சிருக்குப்பா, 50 ரூபா தான் இது, வேணா வாங்கிக்கோ, 1 கோடி வரும் அப்படின்னாரு. எங்களுக்குலாம் தெருக்கோடி தான் நாங்கள் ஓப்பனாக சொல்லிட்டோம். சரி கொடுத்தாருன்றதால ஒரு ஆசைக்கெல்லாம் வாங்கி வச்சோம். எவ்வளோ பேசிடு ரோஜா? 1 கோடி நீ பார்த்த தெருக்கோடி தானே, 1 கோடிலாம் கிடையாது. கடவுள் சோதிப்பாங்க நல்லா. ஜெய்னா ஜெய் ஜெய் ஒரு வழியாக கல்லு கடைக்கு வந்தாச்சு. பார்த்தீங்கன்னா அது மெயின் ரோட்லேயே இருக்கு. மெயின் ரோட்னா ஒரு ரைட் ஒன்று எடுக்கணும். ரைட் எடுத்து உள்ள வந்தீங்கன்னா தென்னை மரம் நிறைய இருக்கும். அது பார்த்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த கல்லு கடை இருக்கு. நல்லா டீசெண்டாக தான் வச்சிருக்காங்க. நம்ம நினைக்கிற இந்த மாதிரி இருக்க பார் மாதிரிலாம் அது இல்லை. நல்லா டீசெண்டாக இருக்கு. எனக்கு என்னமோ அது கல்லு கடை மாதிரி தெரியல. எனக்கு அது ஹோட்டல் மாதிரி தான் ஒரு ஃபீல் கொடுத்துச்சு. ஏன்னா ஒரு தோசை, பரோட்டா எல்லாமே இருக்கு. அதில் நான்வெஜ்ல எல்லா ஐட்டமும் இருக்கு. நானும் பார்த்தேன், சூப்பராக இருந்துச்சு. எனக்கு அது ஹோட்டல் மாதிரி தான் ஃபீல் ஆச்சு. கல்லு கடை மாதிரி எனக்கு ஃபீல் ஆகலை. நீங்கள் போனாலும் உங்களுக்கு அந்த ஃபீல் தான் வரும் நான் நினைக்கிறேன். நீங்கள் பார்த்துட்டு சொல்லுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அப்புறமா பார்த்தீங்கன்னா என் ஃப்ரெண்டு பழங்கள் வந்தவொடனே எடுத்து அந்த பானையிலேருந்து ஊற்ற ஆரம்பிச்சிட்டான். இந்த ஒரு பானை வந்து பார்த்தீங்கன்னா 100 ரூபா வருது. அது எப்படினாலும் 1 லிட்டர் கண்டிப்பாக பிடிக்கும். 1 லிட்டர் மேலே தான் பிடிக்கும். கரெக்டாக இருந்துச்சு. எங்களால் பார்த்தீங்கன்னா 1 லிட்டர் மேலே சாப்பிடவே முடியல. என் ஃப்ரெண்டு அது கூட சாப்பிடல. அப்புறமா பார்த்தீங்கன்னா ஒரு தென்னங்கல் ட்ரை பண்ணலான்ட்டு தென்னங்கல்லும் நாங்கள் வாங்கினோம். தென்னங்கல் பார்த்தீங்கன்னா 2மே ஒரே மாதிரி தான் டேஸ்ட் இருந்துச்சு. ஆனால் வந்து அது வேற மாதிரி இருக்கும் அப்படின்னாங்க. ஆனால் எனக்கு பழங்கள் சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா இதுவும் சாப்பிட்றதுக்கும் எந்த டிஃப்ரெண்ட்டுமே தெரியல. அப்புறமா நான் புறா ஒன்று கேட்டேன். ஆனால் புறா இல்லைன்ட்டாங்க. என்னோட ஃபீல்டு பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருந்துச்சு. ரொம்ப கஷ்டமாயிடுச்சுன்னா நான் புறா இல்லைன்ட்டாங்க அப்படின்ற மாதிரி. சரின்ட்டு வாத்து ஆர்டர் பண்ணேன். நல்லா சூப்பராக இருந்தது. மசாலா நல்லா ஏற்றி கொடுத்துருந்தாங்க. அப்புறமா அந்த கல்லை எடுத்து சாப்பிட ஆரம்பித்தேன். எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் அப்படின்ட்டு. ஆனால் உண்மையே சொல்கிறேங்க, செம அற்புதமாக நல்லா இருந்துச்சு. தகட்டில் இருந்தாலும் புளிப்பு ஸ்வீட்டு கலந்த மாதிரி ஒரு மாதிரியான டேஸ்ட்டாக இருந்துச்சு. வேறு லெவலில் இருந்துச்சு. அதோட சைடை எங்களால் 1 லிட்டர் மேலே சாப்பிட முடியல. ரொம்ப அருமையாக இருந்துச்சு. குடிக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் குடிக்க முடியல. வயிறுலாம் கொஞ்சம் ஃபுல்லாகிடுச்சு. என் ஃப்ரெண்டு பீஃப் ஆர்டர் பண்ணால் 2வது நான் வாத்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். வேறு எதுவும் ஆர்டர் பண்ணல. ஃபிஷ் கறி எதுவும் நான் ஆர்டர் பண்ணல. பட் இதுவே நல்லா இருக்குன்ட்டு வாத்துக்கறி டேஸ்ட் பண்ண ஆரம்பித்தேன். நல்லா இருந்துச்சு. அற்புதமாக இருந்துச்சு. இந்த டேஸ்ட்டு மசாலா நல்லா போட்டு நல்லா சூப்பராக கொடுத்துருந்தாங்க. நானும் சாப்பிட்டேன். கல் கூட வச்சு 2 பேர் சாப்பிட்றப்ப வேற லெவலில் இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்க எப்படி இருந்துச்சுன்ட்டு. நல்லா இருக்குப்பா. நல்லா இருக்கு.
நான் தென்னங்காய் ட்ரை பண்ணுறேன். போதுமா? வாட்டுக்கறி ஓகே தான், சுத்தம் வாட்டுக்கறி. லெவலில் இருக்கு. பீஃப் டேஸ்ட் பார்க்கணும்னா நல்லா கப்பல் வைத்திருக்காரு. ட்ரை பண்ணல, எப்படி இருக்கு பாத்து ட்ரை பண்ணப்பா. வீட்லயே ட்ரை பண்ண வாங்க. கண்டு சாப்பிட்டு வெளியே வந்தேன். தூள் போடுற மாதிரி இருந்துச்சு. பார்த்தா சாரல் மழை பெஞ்சிருந்தது. ஆனா கண்டிப்பா கேரளா தான். ஆக்சுவலா வெளியே வந்து பாக்குற ஒரு சாரல் மழை, சுத்தி மரம், வேற மாதிரியான ஒரு ரிலாக்ஸேஷன் இருந்துச்சு. எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு சில இடத்துலலாம் வந்து ரிலாக்ஸ் பண்ணது ரொம்ப இருக்கும். நம்ம மன அழுத்தத்தை ரொம்ப குறைக்கும்னு நான் நினைக்கிறேன். எனக்கு அப்படிதான் இருந்துச்சு. கொஞ்சம் ஃப்ரீயா இருந்துச்சு. வானம் கருத்து அப்படியே லைட்டா மழை பெய்ய ஆரம்பிச்சோன்னு சாரல் மழை தான், ரொம்ப அதிகமான மழை கிடையாது. சாரல் மழை அழகா இருந்துச்சு. பக்கத்துல பாத்தீங்கன்னா தண்ணி வர சவுண்டு, ஒரு காவால வந்து காவா தண்ணி கிடையாது, மழை தண்ணின்னு நினைக்கிறேன். அது ஃபால்ஸ் மாதிரி இருந்துச்சு. அது ஆக்சுவலா இது ஏற்கனவே வந்தவங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். தண்ணி பாருங்க, அருமையா நல்ல காவா தண்ணி இல்லை, ஆக்சுவலா மழை தண்ணி மாதிரி தான் இருக்கு. நல்லா கிளீனா, எந்த ஸ்மெல்லுமே இல்லை. ஃபால்ஸ் மாதிரி தண்ணி கொட்டிக்கிட்டே தான் இருந்துச்சு. அப்புறமா பார்த்தீங்கன்னா யோகி பாபா அந்த படம் ஓடிட்டு டிவியில் எல்லாருமே கேரளா இருக்கிற எல்லாமே அந்த படம் தான் பார்த்துட்டு இருந்தாங்க. அந்த எலெக்ஷன் சம்மந்தப்பட்ட ஒரு மூவி தான் அது. எல்லாமே ஃபோக்கஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். நான் எல்லாமே யோகி பாபா அந்த படம் தான் பார்த்துருந்தாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. பரவாயில்ல, கேரளாலே நல்லா இருக்கா. ரெண்டு மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டா எதுவும் ஆகாதுல்ல? மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டா எதுவும் ஆகாதுல்ல? தென்னங்கல் அப்போ பார்த்தீங்கன்னா தாத்தா எனக்கு தென்னங்கல் எடுத்துன்னு வரதுக்காக போனாரு. இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பானையில் வந்து இருக்கு பார்த்தீங்களா, அது வந்து 1 லிட்டரு வரும். 100 ரூபா பே பண்ணணும். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா பீஃப் வந்து 100 ரூபா. நான் வாங்கின வாத்துக்கு வந்து 120 ரூபா சம்திங். அது எல்லாமே அவ்வளோ அமௌண்ட் தான் வருது. ரொம்ப அதிகமான அமௌண்ட்லாம் எதுவுமே வரல. மொத்தமே 2 பேருக்கு வந்து சைட்டிஸ்லாம் ஆர்டர் பண்ணுறது வந்து வெறும் 500 ரூபா தான் ஆச்சு. சரிங்களா? இங்க வந்து அவ்வளோ ரேட்லாம் ஒன்றுமே கிடையாது. நம்மளால 1 லிட்டர் மேலே குடிக்க முடியல, அது ஒரு விஷயம். ரெண்டாவது வந்து சைடிஷ் நல்லா இருக்கு. நீங்க வாங்கினீங்கன்னா 4 ரூபாய் வாங்கி சாப்பிடலாம். 100 ரூபா 120 ரூபா தான். நீங்க எது வேணாலும் ஆர்டர் போய் வாங்கலாம். உங்களோட விருப்பம் தான். பாத்துங்க, நீங்க சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. நாங்கள் ஃபிஷ் ஆர்டர் பண்ணலாம் நான் சொல்லியிருந்தேன். ஆமா, நீங்க போனீங்கன்னா கண்டிப்பா ஆர்டர் பண்ணி சாப்பிடுங்க, நல்லா இருக்கும் கண்டிப்பா. மிச்சம் எதுனா உங்களுக்கு டவுட் கமெண்ட் பண்ணுங்க. நான் அட்ரஸ் வந்து நான் கொடுக்குறேன். நீங்க அந்த பக்கம் போறவங்களா இருந்தா யூஸ் பண்ணணும், இது பயன்படுத்தணும்னா, நல்லா சாப்பிடணும் ஆசையா இருந்தா நீங்க அதை போய் சாப்பிட்டுக்கலாம். உங்களோட விருப்பம் தான். மை கிளாஸ் ஊத்துப்பா, யோசனை பண்ணி ஊற்றக்கூடாது. குடிக்க முடியல 1 லிட்டருக்கு மேலே. இது தென்னங்கல் டேஸ்ட் பண்ணிப்பேன் அப்படின்ட்டு. அவ்வளோ டிஃப்ரெண்ட் எதுவுமே ஒரே மாதிரி தான் இருக்கு. சொன்னல அதுவும் நல்லா இருக்கு, இது நல்லா இருக்கு. உள்ள போனா